ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாரெல்லாம் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ், அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணுறீங்களோ, எக்ஸலும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமானது. அதில பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்ல வந்து பேசிக்கான ரிலேட்டட் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரோம் எக்ஸல். இனிமேட்டு தொடர்ந்து அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ், டேலி, எக்ஸல் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூவா ஒரு எக்ஸல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிப்போம். இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்க்டாப்லேயே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே ஆட்டோ இப்போ இந்த எக்ஸலில் வந்து நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து இந்த செல்லுக்குள்ளேயே வந்து நம்ம டைப் பண்ணால் இந்த செல்லை தாண்டி வந்து நம்மளுக்கு வேர்டிங்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து வெளில வந்தோம். அது எப்படி இந்த மாதிரி ட்ராக் பண்ணாமலே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ டைப் பண்ணுற பாருங்க, கோபி டேக்ஸ் கன்சல்டன்சி அப்படின்னு போட்டு ஒன்று இவ்வளோ டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இங்கே டபுள் கிளிக் கொடுத்து தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்கேஸ் நமக்கு வந்து இவ்வளோ கேப்புக்குள்ளேயே இந்த செல்லுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வேப் டெக்ஸ்ட் கொடுத்து வந்து நம்ம இதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து வியூ கோடு அதில் போனீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு டேபிளை ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஜென்ரலில் வந்து ஒர்க் ஷீட்டுன்னு மாற்றிடணும். நீங்கள் என்ன ஒர்க் ஷீட் மாற்றிங்களோ அந்த ஒர்க் ஷீட்டுன்னு மாற்றிக்கணும். அதில் போயிட்டு செல் டாட் என்டையர் காலம் டைப் பண்ணிட்டு மறுபடியும் டாட் ஆட்டோ ஃபிட் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி டேபிள் வரும். உங்களுக்கு வந்து ஓகேவா சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம போடுவோம் கோபி டேக்ஸ் கன்சல்டன்சி 0808. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. நம்ம எதுவுமே ட்ராக் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இவ்வளோண்டு சின்னதாக நம்ம சின்ன காலத்தில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து டைப் 1 அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து 1 வந்து ஃபிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் பேஜில் உங்களுக்கு வேணும்னா இப்போ பேஜ் ஷீட்டு 2 போயிட்டு மறுபடியும் இதில் போய் ரைட் கிளிக் கொடுத்து வியூ கோடிங்கில் போயிட்டு ஜென்ரல் வந்து ஒர்க் ஷீட்டாக மாற்றிட்டு செல்ஸ் டைப் பண்ணிட்டு கம்மா டாட் போட்டு என்டையர் காலம் டாட் ஆட்டோ ஃபிட் போட்டு கீழே வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடணும். இந்த மாதிரி டேபிள் வரும், அதை வந்து நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டுக்குள்ளே இந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம சின்னதாக வந்து செல் வந்து போடுவோம். இங்கே வந்து இங்கே சின்னதாக போடுவோம். இதில் எதில் நம்மளுக்கு வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, கோபின்னு நான் டைப் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிட் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து 1 ஃபுல்லாக இந்த ஓ வரைக்கும் நம்ம பண்ணுவோம். ஜென்ரலில் இருக்க நம்பர்ஸ் மாதிரினா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ், டேலி, எக்ஸல் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.